வணக்கம் ஆபீசர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷ்ல கிராமர் ரிவிஷன் தாங்க இப்போதைக்கு டிஎன்பிசி அண்ட் எஸ்எஸ்சி ரெண்டுத்துக்குமாகவும் பார்த்துட்டு இருக்கோம். அதுல கிராமர் ரிவிஷன்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்கான ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனட் வேர்ப்னா என்ன, நான் ஃபைனட் வேர்ப்னா என்ன, வேர்ப்ஸ்னா முதல்ல என்ன, அதுக்கான ரிலேட்டடான எக்ஸசைஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவா நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நம்மளோட சேனல் இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க அதை போய் வாட்ச் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு கிராமர் வந்துட்டு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆக்ஸிலரி வேர்ப்ஸ், அதாவது வேர்ப்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்ப்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குங்க. டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், மெயின் வேர்ப்ஸ், ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படின்ட்டு. அதில் நம்ம ஏற்கனவே ஃபைனல் வேர்ப்ஸ் அண்ட் நான் ஃபைனல் வேர்ப்ஸ்னா என்னன்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ். ஆக்ஸிலரி வேர்ப்ஸை ரெண்டு டைப்பா பிரிக்கிறோம். ஒன்னு என்னன்னா பிரைமரி ஆக்ஸிலரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னன்னா மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி பேசிக்கா என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இப்போ பிரைமரி ஆக்ஸிலரி அப்படின்னா அதுல 3 இருக்குங்க. ஒன்னு என்னன்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னன்னா டூ ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு என்னன்னா ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம என்னன்னா பிரைமரி ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ல ஆம், இஸ், ஆர் இது எல்லாமே நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதுவே வாஸ் அண்ட் வேற வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அதே மாதிரி டஸ், டூ, டிட் இதுல டஸ்ஸையும் டூவையும் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதுவே டிட்டை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்க போது ஹாஸ், ஹாவ், ஹேட். இதுல ஹாஸையும் ஹாவையும் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஹேடை வந்துட்டு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஐ வந்தா நம்ம ஹாம் யூஸ் பண்ணுவோம். இஸ், ஆர் அதெல்லாம் வந்து இப்ப இஸ் வந்து ஹீ, ஷி, இட்டுக்கு வந்தா இஸ். அதுவே ஆர் வந்தது நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா வீக் யூஸ் பண்ணுவோம், தேக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவே பாஸ்ட் டென்ஸ்ல ஐக்கு, ஈ, ஷி, இட்டுக்கெல்லாம் வந்து வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்க டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு இது வந்து பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது பிரைமரி ஆக்ஸிலரினா பி ஃபார்ம் வேர்ப்ஸ், டியூ ஃபார்ம் வேர்ப்ஸ், ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ். அதுல ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்னென்னலாம் வரும், பாஸ்ட் டென்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்ஸிலரி வேர்ப்ஸ்ல செகண்ட் டைப்பான மாடல்ஸ். அந்த மாடல்ஸ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாம்ல வருங்க. அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மாடல்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த சர்டைன் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் எப்பவுமே மாடல்ஸ்ல வரும். கேன், குட் அதோட பாஸ்ட் ஃபார்ம் குட், மே, மைட், ஷல், ஷுட், வில், வுட், மஸ்ட், சம்டைம்ஸ் மஸ்ட் நாட்டும் வருது. இது எல்லாமே மாடல்ஸ். அதுலயுமே வந்து செமி மாடல்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா நீட், டேர், யூஸ்டு டு, ought to இது எல்லாமே செமி மாடல்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த கேன் எங்க யூஸ் பண்ணலாம், குட் எங்க யூஸ் பண்ணலாம், மே எங்க யூஸ் பண்ணலாம், மைட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மீனிங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ மாடல் ஆக்ஸிலரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேன் எந்தெந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா எபிலிட்டி, நம்மளோட எபிலிட்டியை காட்டுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால இங்கிலீஷ் பேச முடியும், இது உன்னோட திறமை தானே, உன்னோட எபிலிட்டி, அதை ஷோ பண்றதுக்காக நீ சொல்றனும் போது அங்க நீங்க கேன் யூஸ் பண்ணலாம். அடுத்ததுக்காக பெர்மிஷன் கேக்குறீங்க அப்படின்னா கேன் ஐ கோ டு லைப்ரரி அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்காக நீங்க கேன் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்னன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுக்காக கேன் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுக்காகவும் நீங்க அங்க கேன் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்தது ஆஃபர்னா உன்கிட்ட 2 பொருளா இருக்கு, அதை வந்து நீ ஒருத்தவங்களுக்கு தர அப்படின்னா அதுதான் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஐ கேன் லெண்ட் யூ மை பென், என்னோட பெண்ணை நான் உனக்கு தரேன் அப்படின்றது தான் ஆஃபர்னு சொல்றாங்க. இந்த 4 இடங்கள்ல நீங்க வந்து கேன் யூஸ் பண்ணலாம் ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் என்னன்னா குட் எங்க யூஸ் பண்ணலாம், அதே எபிலிட்டி ஆனா நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்க பாஸ்ட்ல சொல்லும் போது நீங்க குட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரெக்வஸ்ட் ஆனா பொலைட்டா ரெக்வஸ்ட் பண்றது, இப்ப நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்றதும் நம்மளோட சீனியர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. அவங்க கிட்ட கொஞ்சம் பொலைட்டா கேட்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி பொலைட்டா ரெக்வஸ்ட் பண்ணும்போது குட் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ், இப்ப நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது கேன் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். இதுவே நம்மளோட டீச்சரா இருக்கலாம்,
இல்ல நம்மளோட பெரியவங்களா இருக்கலாம். அவங்க கிட்ட நம்ம எப்படி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக்க முடியாது. அப்ப அவங்களுக்கான ஒரு பொலைட் மேனர் இருக்கு இல்லையா? அப்ப அவங்க கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்போம்னா, could you wait a moment please? சோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மே எங்கெங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. பாசிபிலிட்டி, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பாசிபிள் இருக்குப்பா, அது அப்ப அந்த இடத்துல மே யூஸ் பண்ணலாம். இட் மே ரெயின் டுடே, இன்னைக்கு பார்த்தா மழை பெய்யற மாதிரிதான் இருக்கு, அந்த மேகங்களை வச்சு நம்ம சொல்லுவோம். அது நடந்தாலும் நடக்கும், நடக்காமையும் போகலாம். ஆனா பாசிபிலிட்டி இருக்கு, ஒரு 90% இருக்குப்பா அப்படின்னும் போது மே யூஸ் பண்ணலாம். அடுத்து அதே மாதிரி பெர்மிஷன் கேட்கறதுக்கு மே ஐ கோ டு த சினிமா, இல்ல மே ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம். ஸோ அந்த மாதிரி பெர்மிஷன் கேட்கறதுக்கும் நீங்க மே யூஸ் பண்ணலாம். இப்ப மேயோட பாஸ்ட் டென்ஸ் தான் என்னன்னா மைட்டும் அதே மாதிரி பாசிபிலிட்டிக்கு, ஆனா லெஸ் பாசிபிள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, பாசிபிலிட்டினா ஒரு 90% பாசிபிலிட்டி இருக்கும்போது நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா லெஸ் பாசிபிலிட்டி, அதாவது ஒரு 40% தான் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இட் மைட் ரெயின் டுடே, மழை பெஞ்சாலும் பெய்யலாம், பெய்யாமலே போலாம். அந்த மாதிரி லெஸ் வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னும் போது அங்க நீங்க மைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக மஸ்ட் எங்கெங்க யூஸ் பண்ணலாம்னா, ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லும் போதோ, இல்லைன்னா தேவை, நெசசிட்டினா தேவை, கண்டிப்பா இதை நான் பண்ணியே ஆகணும், இது எனக்கு இன்னைக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னும் போது நீங்க அங்க மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் டுடே, அதாவது எனக்கு இப்ப தேவை இருக்கு, எனக்கு வீட்டுல எந்த பொருளுமே இல்லை, அப்ப நான் கண்டிப்பா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயே ஆகணும். அப்ப அந்த தேவையை சொல்லும் போது ஐ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் டுடே. அடுத்தது என்ன சொல்றாங்க, ரெக்கமெண்டேஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது, அதாவது நான் இந்த புக் படிச்சேன், இதை நீ படிச்சு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, யூ மஸ்ட் ரீட் த நியூ நாவல் பை பகத், நான் ரெக்கமெண்ட் பண்றேன், இப்ப இந்த வீடியோ நல்லா இருக்குப்பா, நீ கொஞ்சம் பாரு அப்படின்னு உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். சோ அந்த ரெக்கமெண்டேஷனுக்கும் நீங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்த மாடல் ஆக்சிலரி என்னன்னா ஷால் எங்க யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. சஜஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள், ஷால் ஐ கேரி யுவர் பேக், இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து 2-3 பேக் தூக்கிட்டு போறாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க சொல்றீங்க, நான் ஒரு பேக் தூக்கிக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்களா, அவங்க சஜஷன். சோ அந்த இடத்துல நீங்க வந்து ஷால் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதோடைய பாஸ் ஃபார்மான ஷுட் எங்க யூஸ் பண்ணலாம்னா, அட்வைஸ் கொடுக்கும்போது யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் த ஹைவே, நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம் இல்லையா, நீங்க வந்து டிரைவ் பண்ணும்போது ஹைவேஸ்ல தான் போகும்போது கொஞ்சம் பத்திரமா ஜாக்கிரதையா போங்க, அப்ப அங்க என்ன யூஸ் பண்ணணும்னா should யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆப்ளிகேஷன், யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் தி லைட்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூம், நீ கிளாஸ் விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போங்க. சோ ஒரு ஆப்ளிகேஷன் சொல்லும் போது நீங்க வந்துட்டு மாடல் வெர்பான should யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து வில் எங்கெங்க யூஸ் பண்ணோம்னா, விஷ் பண்ணும்போதோ, இல்லைன்னா ரெக்வஸ்ட் பண்ணும்போதோ, இல்லைன்னா ஒரு டிமாண்ட் வைக்கும் போதோ, இல்லை ஒரு ஆர்டர் கொடுக்கும் போதோ நீங்க வந்து வில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர் அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட் தான் இல்லைங்களா, அந்த டோர் கொஞ்சம் சாத்துறீங்களா. ஸோ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணும்போதோ, இல்லை விஷ் பண்றீங்க, இல்லைன்னா டிமாண்ட் பண்றீங்க, இல்லைன்னா ஆர்டர் பண்றீங்க, அந்த மாதிரி இடத்துல நீங்க வில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ப்ரிடிக்ஷன் இல்லைன்னா அசம்ஷன், அதாவது ப்ரிடிக்ட் பண்றீங்க, நாளைக்கு வந்து அவன் வந்தா வருவான்ப்பா, இல்லை நாளைக்கு வந்து நாங்க சினிமாக்கு போனா போவோம், இல்ல நாளைக்கு வந்து நாங்க இந்த ஃபுட்டை செய்யலான்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் இல்லைன்னா ப்ரிடிக்ஷனுக்கு, ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே, ஸோ அந்த இடத்துல நீங்க வில் யூஸ் பண்ணலாம். பொதுவா ஃபியூச்சர் டென்ஸ், இது ஃபியூச்சர் டென்ஸ்னும் போது நம்ம வில் தானே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம ஸ்பான்டானியஸ் டிசிஷன், உடனே எடுக்கிற ஒரு டிசிஷனுக்கு, கேன் சம்படி டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல், அந்த கொஸ்டினுக்கு ஐ வில், இப்போ ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது என்ன யாராவது உடனே ஹாஸ்பிட்டல் கிட்டுன்னு போறீங்களா அப்படின்னு உடனே ஸ்பான்டேனியஸா நம்ம சொல்றோம் ஐ வில், நான் இட்டுட்டு போறேன்ப்பா அப்படின்ட்டு. சோ அங்க வந்து நீங்க வில் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்ததா வில்லோட பாஸ்ட் டென்ஸ் ஆனா வுட் எங்க யூஸ் பண்ணணும், அதே மாதிரிதான் விஷ் இல்லைன்னா ரெக்வஸ்ட்டுக்கு, வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ். சோ ஒரே இதுதான், அது வந்து இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹேபிட்ஸ் இந்த பாஸ்ட்ல இருந்த ஒரு ஹேபிட் இப்ப இல்லாம கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் ஹி வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ், அவன் எங்கேயோ வெளியே போகும்போது அப்பப்ப எனக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வருவான், ஆனா இப்ப வாங்கிட்டு வரானா இல்ல. சோ ஹேபிட்ஸ் இந்த பாஸ்ட்னு சொல்றாங்க. பாஸ்ட்ல உங்களோட இறந்த காலத்துல இருந்த ஒரு சில பழக்க வழக்கங்கள். நம்ம ஒரு செமி மாடல்ஸ்ல ஒரு 4 பார்த்தோம் இல்லையா, அது எங்கெங்க வரும் அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா ஆட் டுனா ஒரு டியூட்டியை சொல்லும் போது, யூ ஆட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம், ஒரு டியூட்டி, ஒரு கடமையை நீங்க செய்யறதுக்கு, அப்ப அந்த இடத்துல ஆட் டு அப்படின்ற செமி மாடல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மாரல் ஆப்ளிகேஷன், வி ஹாட் டு ஹெல்ப் த நீடி, தேவை இருக்கவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், அந்த ஹாட் டு அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அடுத்தது நெசசிட்டி, தேவை, we ought to hire some furniture for the party. So duty,
moral obligation இல்ல necessity இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க செமி மாடலான ought to வை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா used toனா habits in the past. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி my grandfather used to walk for long hours when he was young. அதாவது என்னுடைய தாத்தா வந்து இளமையா இருக்கும்போது நிறைய நேரம் வந்து வாக் பண்ணாரு. ஆனா இப்ப அவரால் வாக் பண்ண முடியல. அந்த ஹேபிட் இருக்குல்ல, அந்த பழக்கம் வந்து அவருக்கு பாஸ்ட்ல இருந்துச்சு, ஆனா இப்ப பிரசன்ட்ல அவருக்கு இல்ல அப்படின்னும் போது அங்க நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா used to யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது need to எங்கன்னா அதே மாதிரி necessity. I need to buy a packet of milk. நான் இப்பவே எனக்கு வந்து packet of milk வந்து buy பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை சொல்றதுதான் need to. சரிங்களா? necessity. அடுத்தது moral obligation. We need to keep our environment clean. இது வந்து ஒரு morality அப்படிதானே, நம்மளோட நாட்டை சுத்தபத்தமா வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு moral obligation. We need to keep our environment clean. அடுத்து dare எங்கெங்க யூஸ் பண்ணணும்னா boldness ஷோ பண்றதுக்காக. I dare not go out in the dark. அதே மாதிரி challenge. How dare you enter my room அப்படின்னு ஒருத்தவங்களை சேலஞ்ச் பண்றதுக்காக கேட்கற இடத்துல எல்லாம் நீங்க dare யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோல நம்ம வேர்ப்ஸ்ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்ன, அதோடைய டைப்ஸான பிரைமரி ஆக்சிலரிஸ்ல என்னென்ன வரும் அண்ட் மாடல் ஆக்சிலரிஸ்ல என்ன மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வரும், அதை எங்கெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ.